சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்து வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், இந்த கார் தீப்பிடிப்பதற்கான காரணம் என்ன? யாருக்கேனும் காயம் ஏற்பட்டதா? கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில கார் ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த போது அந்த காருடைய பானட் பகுதியிலிருந்து கரும்புகை எழுந்தது. அதன் பிறகு அந்த கார்ல இருந்த டிரைவர் உடனடியாக கார்ல இருந்து இறங்கி அந்த பானட்டை திறக்க முற்பட்ட போதுதான் கார் முழுவதுமாக அந்த தீ பானட்ல இருந்து பரவி அதன் பிறகு முழுவதுமாக எரிந்து சாம்பலா இருக்கிறது. அந்த பானட்டை திறக்கிறதுக்கு முன்னதாகவே அந்த கார்ல அந்த பானட்ல ஃபயர் ஆயிடுது. ஃபயர் ஆகி கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்து விட்டது. அதை அணைக்க முற்பட்டார்கள் அக்கம் பக்கத்தினர். ஆனால் அணைக்க முடியவில்லை. அருகில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்முக்கு பக்கத்துல இருந்து சில உடனடியாக குடம் மற்றும் வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு தீயை அணைக்க முற்பட்ட போது ஆனால் தீயை அணைக்க முடியவில்லை. அந்த தீ மலமலன பரவி கார் முழுவதும் எரிந்து நாசமாகிவிட்டது. அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அதை பார்த்து கொண்டே சென்றார்கள். ஆனால் உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்து உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த தீயை அணைத்தனர். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக போராடி அந்த தீயை அணைத்தனர். கார் முழுவதுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. பானட் பகுதியிலிருந்து வந்த கரும்புகை, அதன் பிறகு அதில் ஏற்பட்ட இந்த தீ கார் முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இந்த கார்ல பயணித்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த காயம் ஏற்படவில்லை. தொடர்ந்து போலீசார் இதை விட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எவ்வாறு இந்த கார் தீப்பிடித்தது, எப்படி தீப்பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.